எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் மட்டுமாக பாராட்டின தயவு பெரியது கர்த்தாவே. நேற்றைய தினத்திலும் பெரிய விபத்திலிருந்து காத்தீராண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களை கர்த்தாவே மட்டுமாக பாதுகாத்து நேசித்து சத்துனுடைய பிடிக்கு ஒப்புக்கூடாதிருந்த உமக்கு கொடாகுடி சோத்திர கர்த்தாவே. நீர் செய்ய நினைத்து தடைபடாது கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே, துயரத்தில் துக்கத்தில் இருக்க ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்களா? இந்த உலகத்திலே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரோடு ஆண்டவரே என்னுடைய வார்த்தை இறங்கி வருவதாக. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். அருமையான அந்த குடும்பத்துக்கு சகாயம் பண்ணுங்க தாப்புனே. இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி புரிவீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் துரத்தி பிடிக்கும் போட்டி. என்னது துரத்தி பிடிக்கும் போட்டி? சின்ன பிள்ளைகள் கண்ணாமூச்சி விளையாட்டு இல்லை. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நம்மளை துரத்தி பிடிக்கிறது என்னென்னா வார்த்தைங்கிற போட்டி. என்றைக்கோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், அதை பிடிச்சிக்கிட்டே வந்து நிற்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு இருக்குது. இந்த ரெண்டு கட்சிக்கும் உள்ள காரியம் என்னென்னா, அவங்க என்ன சொன்னாங்க, அந்த எலெக்ஷனில் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இந்த எலெக்ஷனில் இப்படி துரத்தி பிடிக்கும். என்ன போட்டி? வார்த்தை போட்டி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனியில் ஒரு சூப்பர்வைசர் இருந்தார். அந்த கம்பெனியில் அந்த சூப்பர்வைசரு அந்த கம்பெனியை விட்டு வெளியே ஓடிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, தெரியாதனமாக ஒரு நாள் ரோட்டில் ஒரு தம்பியை பார்த்து, வா தம்பி என் கம்பெனியில் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே அந்த கம்பெனி அந்த முதலாளி வேறு ஒரு ஆளை எடுத்துட்டாப்ப. டெய்லி இந்த தம்பிக்கு வந்து வேலை செய்து அதிகமாக பழக்கம் இல்லை, சோம்பேறித்தனமாக சுற்றுற வேலை தான். டெய்லி இந்த கம்பெனி முன்னாடி வந்து நின்றுட்டு அவர் பேர் பரசுராமன்னா, ஐயா பரசுராமனை பார்க்கணும். உடனே பரசுராமன், ஐயா உன்னை தேடி ஆள் வந்திருக்கு என்ன, நீ இவர் போவார், அந்த தம்பி நிற்பார். ஐயா வேலை எடுத்தார் நீங்களே. இவர் ஒரு நாள் சொன்னார், 2 நாள் சொன்னார், கோவப்பட்டார், ஏசினார். கரெக்டாக ஐயா பரசுராமன் உங்கள் ஆள் வந்தாச்சு. என்ன ஐயா வேலை எடுத்தார் நீங்களே. கடைசியில் தொந்தரவு தாங்க முடியாமல் அங்கே எல்லாரும் சொல்லி பார்த்து, ஏயா நீ அந்த மனுஷனுக்கு வேலை எடுத்தார், ஒன்றும் வேலை கொடு, இல்லைன்னா என்னையா. கடைசியில் அந்த மனுஷன் வேலையை விட்டு ஓடிட்டார். துரத்தி பிடிக்கும் போட்டி, வார்த்தை போட்டி. ஆக 85 அதை சொன்னீங்களே, 25 அதை சொன்னீங்களே, இது உலகத்தில் நிறைய இடங்கள்லே நடந்து கொண்டு இருக்கிறது. வேதத்திலே ஆகாப் என்கிற ராஜா வரார். இந்த ஆகாப் ராஜா பார்க்கின்ற போது ஒரு யுத்தம் நடக்கின்றது. அந்த யுத்தத்திலே இவர் வெற்றி அடைகின்றார். அந்த எதிர் ராஜா வந்து பிடிபடுகிறார். உடனே அந்த ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ராஜா ஜனங்கள் வந்து ரொம்ப இரக்கமுள்ள ராஜான்னு கேள்விப்பட்டிருக்கேன், நாங்கள் அவர்கிட்ட போய் உமக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், உம்முடைய உயிரை நாங்கள் காப்பாற்றி தரோன்னே அந்த ராஜாவுக்காக இவங்க போனோடனே ஆகாப்கிட்ட பேசணுன்னு ஆகாப் சொல்லுவான், அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன், அவன் ஏன் உங்கள் சகோதரன் உயிரோடு தான் இருக்காருன்னு கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தை வந்து தீர்க்கதரிசிக்கு வந்து சொல்லும், நான் வந்து அழிவுக்கு நேராக பட்டயத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கவன நீ தப்பு விட்டிய. ஒரு 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 கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் நடுவழியில் உட்காந்துட்டு இவனை மறித்து பேசுவார். நான் பட்டயத்துக்கு ஒருத்தனை ஆளாக்கி வச்சுன்னா நீ அவனை தப்ப விட்டிய, அவனுடைய பிராணனுக்கு ஓம் பிராணன் ஈடாகும்னு சொல்லுவார். என்ன சொல்ல வாரேன்னா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினால் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான். அப்போது 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சரியான பஞ்சம், ஒரு கழுதத்தலை 80 காசுக்கு போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் கர்த்தருடைய மனுஷன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். எலிசா, நாளைக்கு 1 படிக்கு 1 ரூபாப்பா, அரிசி 1 படிக்கு 1 ரூபா, பருப்பு 1 ரூபா, அடுத்தப்போ என்ன வேணும் உனக்கு, தேங்காய் வேணும்னா 1 லிட்டர் 1 ரூபா, இப்படி சொல்கிறார். ஐயா நீ ஒரு பிரதானி, நீ ராஜாவுக்கு கைலாக கொடுக்குற பிரதானி, வாயை மூட்டிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே ஐயா? உனக்கு என்ன தெரியும் கர்த்தருடைய கிரியை பற்றி? உனக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி மழை பெய்யும், கர்த்தருடைய வார்த்தை அங்கே வந்துட்டு மழை பெய்யும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் சொல்வார், ஆனால் இந்த இடத்துல இடி விழணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னால் கர்த்தர் அந்த வார்த்தையை மெய்ப்பிக்கிறாரு. நீ யார்? கர்த்தருடைய அளவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? கர்த்தருடைய வல்லமை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்ன ஆயிற்று? கர்த்தருடைய தாசன் சொன்னபடியே அங்கே நடந்தது. ஆனால் முடிவு என்ன? 19. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக,
இதோ வானத்தில் மதகுகளை உண்டாக்கினால் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலே ஜனங்கள் அவனை நெருக்கி மீத்தலாம், அவன் செத்து போனான். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது ஜாக்கிரதையாக இருங்க. நீ அதை பார்ப்பான் சாப்பிட மாட்டான்னு சொன்னாப்ப வார்த்தை துரத்தி அவன் வார்த்தை அவனை பிடிச்சி துரத்தி அவனை கீழே போட்டுட்டியா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிச்சு. இன்றைக்கு கர்த்தருடைய அளவிட்டவன் யார்? அவருடைய வல்லமையை அறிந்தவன் யார்? உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. நீ வீடை கட்ட முடியும், மாடி வீடு கட்ட முடியும், நம்பு. உன் பிள்ளை படிப்பிள்ளை தலை சிறந்து விளங்குவான், நம்பு. அப்படியே ஆகும் என்று நம்பு. இந்த பிரதானிகளுடைய தலைவன் நம்பாமல் போனாய்யா, நீ அப்படியே இல்லை. கர்த்தர் உனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படியாக உனக்கு நடக்கும். உன் வீடு கட்டப்படும், உன் தொழில் உயர்த்தப்படும், நீ கீழாகாமல் மேலாகுவாய். ஆமேன் 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 சொல்லு, நல்லா இருப்பீங்க. அதுதான் அங்கே சொல்லு. இந்த பிரதானிகளுடைய தலைவன் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறான். ஜெப செய்வோம். ஆண்டவரே, நீர் சொன்னதெல்லாம் ஆகும் கர்த்தாவே. எங்களை நன்மைக்கு எதுவாகவே வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களை போஷிக்க கடமைப்பட்டிருக்கிறீர், எங்களை உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே, பொல்லாத சத்துரு ஆண்டவர் அநேக வீடுகளிலிருந்து நீக்கி போட்டு ஆண்டவரே, எங்களுடைய வாய் ஆண்டவரே நலமானவைகளை ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வதாக உம்மால் எல்லா காரியமும் செய்ய முடியும். என்னுடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்க உம்மால் முடியும். இந்த ஜாய் டிவி ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவர். இந்த செய்தி அநேக பேருக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவிலே வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.